தான் அவங்க சபை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி எல்லாருமே வந்தாகணும். அந்த முறை பார்த்திங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸு, இப்படி உட்காந்து தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. சரி. இஸ்லாமியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் 12 மணி ஆனால் எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு கொடுக்குற. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரியாது, எப்படி இருக்கணுங்கிறது. ஏன் அந்த இந்து மதத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம்? சுதந்திரமான மதம் இது. அது அது ரெண்டுமே கம்பெனி மாதிரி, அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கட்டுப்பாட்டை தாண்டி வர முடியாது. ஆனால் அவங்க கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயே ஆகணும், வெள்ளிக்கிழமைனா மசூதிக்கு போயே ஆகணும். ஆனால் உனக்கு சாமி என்னைக்கு என்ன கும்பிட்டுக்கிறியா நீ? எங்கேயும் எதுவும் வேலை இல்லைன்னா அப்படி கோயிலுக்கு போகலான்னு போவேன். எனக்கு பேசிக்காக உருவ வழிபாடு இல்லை, உருவ வழிபாடுக்கிட்ட அருவ வழிபாடு ஏதோ ஒரு வழிபாடு. ஆனால் கோவிலுக்கு இந்துக்கள் கரெக்டாக எந்த இப்போ ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அந்த கிராமத்தில் எவ்வளோ சர்ச் கிறிஸ்டினுக்குறான், எவ்வளோ முஸ்லீமுக்குறான் அப்படின்ட்டு அந்த சர்ச்சில் போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லிவிடுவான் இத்தனை கிறிஸ்டின் இந்த ஊரில் இருக்கிறான்ட்டு. அந்த ஊர் மசூதியில் போய் கேட்டீங்கன்னா இவ்வளோ முஸ்லீம் இருக்கிறான். ஒரு இந்து கோயிலில் போய் இங்கே எத்தனை இந்துக்கிறான்னு சொல்ல பார்க்கலாம். கட்டுப்பாடு கிடையாதுமா, இது சுதந்திரம். நீ கும்பிட்டா கும்பல போ. ஏன்னா கடவுளை கும்பிடணும்னு இது கட்டாயம் காசு கொடுக்குற இடம் இல்லை, இல்லை பயம்படுத்துகிற இடமும் கிடையாது. நீ கும்பிட்டா கும்பிடலன்னா போ. என்ன கடவுள் வந்து உன்னை எப்போ எந்த மதத்துலையாவது கடவுள் வந்து என்னை கும்பிடுன்னு சொன்னா சொல்லலை. மனுஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கினா அவங்க கட்டுப்பாடாக ஒரு கம்பெனி மாதிரி வச்சுன்னு கட்டாயம் கும்பிட்டாகணும். எந்த கிறிஸ்தவனாவது இந்து கோயில் போவானா, எந்த முஸ்லீமாவது இந்து கோயிலுக்கு போவானா? ஆனால் இந்துக்கள் எல்லா கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவேன். வேளாங்கண்ணி என்ன கோயில்? அம்மன் கோயில் அது. ஆனால் அது கிறிஸ்தவ கோயிலை ஆக்கி வச்சுங்கிறாங்க. ஆனால் எல்லா இந்துக்களும் அங்கே வேளாங்கண்ணி போய் கும்பிடுவான். பாரிஸில் இருக்கிற சர்ச்சு அந்தோனாரி கோயிலில் எல்லா இந்துக்களும் ரோஜா மாலை வாங்கி போடுவான். நாகூரில் இருக்குது அது என்ன தர்கா? இந்து தர்காவா? எல்லா இந்துக்களும் அந்த தர்காவுக்கு போய் வருவான். ஏன்னா கடவுள்னு யார் சொன்னாலும் இந்து கையெழுத்து கும்பிடுவான். மற்ற ரெண்டு மதத்துக்காரன் அவன் சொல்றது மட்டும்தான் கடவுள், மதம் சொல்றதுதான் கடவுள் இல்லைன்னுவான். ஒரு கிறிஸ்துவ பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிச்சு. அந்த கிறிஸ்துவ பொண்ணு இந்த இந்து பையன் இந்துவா மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? இவன் தான் கிறிஸ்துவனா மாறணும். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை கூப்பிட்டு உட்கார வச்சு மொட்டையெல்லாம் வச்சு அலங்கோலம் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இந்து பையன் முஸ்லீமா மாறிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இந்து எங்கேயாவது கிறிஸ்டினை மாத்தனான்னு சொல்லு, ஒரு முஸ்லீம் பொண்ணை மாத்தனான்னு சொல்லு. ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழறது அது. இது கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரமா வாழறது. உலகத்திலேயே சுதந்திரமான மதம் எதுன்னா இந்து மதம் தான். போ, ஆன்மீக தேடல வந்து இந்து மதத்துல தானே. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்மீகத்தில் எத்தனை பேர் இந்து மதத்தில் ஆன்மீக தேடல் தேடிங்கிறான்? எத்தனை பேர் ஆன்மீக தேடல் தேடிக்கிறான்? ரமண மகான் இருந்தாரு. அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கிறிஸ்துவ மதக்காரெல்லாம் போய் அவர் இருவாட்சி கொகையில் உட்காந்து தியானம் பண்ணுறான். நம்ம இந்துக்கள் உட்காந்து துண்டு பீடியாச்சுங்கிறான். அதனால இந்துக்கள் என்ன போய் சாமி கும்பிட்றாங்கன்னா ஒஸ்தின்னு நினச்சிக்காத, கிறிஸ்துவெல்லாம் கேவலமான நினச்சிக்காத, முஸ்லீம் எல்லாம் எல்லாத்துலேயும் அயோக்கியம் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் யோகியனும் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் கெட்டவன் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் நல்லவனும் இருக்கிறான். ஆனால் மதம்ன்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கடவுள். மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள். மதம்ன்றது கட்சி மாதிரி, கடவுள் இருந்தது இந்த எந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது, மனுஷன் கட்டுப்பட்டவன். சொல்லு. இப்போ நம்ம பாடம் படிக்கிறோம்ல. ஆமா, இந்த பாடம் படிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள். ஆமா, நீ பாடம் படிச்சதால தானே மாற்றம் வந்தது, படிக்கிறதுக்கு முன்ன வராது. அது வந்து படிச்சாதான் மாற்றம் வரும். படிக்கிறதுக்கு முன்ன அவன் பண்றது தான் கரெக்டுன்னு போவான். இப்போ மாற்றம் பண்ணனதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க பசங்க கிட்ட எல்லாம் நாம சேஞ்ச் வித்தியாசமா தெரிகிறோம்ல. ஆமா, நீ வேறுபாட்டு நிப்பிய அவங்களெல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்றது? நான் விட்டுட்டு வந்துடுறேன். புருஷனை கூப்பிடு, உள்ள தள்ளு, கதவை மூடு, 2 சார் சாத்திட்டு வந்துட்டு. ஒண்ணு என் பாதிக்கு வா, நான் உன் பாதிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு. அவர் பிரச்சனை இல்ல, அவ்வளவுதான். உனக்கு அவன் அந்த ஆள் ஒண்டிதமா தடையா இருந்தாதான் பிரச்சனை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் தடையா இருந்தா உனக்கு ஒண்ணு இல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னா இருந்தா மத்தவங்க எல்லாம் தாய் தாப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் தடை. கல்யாணம் ஆச்சுன்னா கனவை ஒத்து வச்சுட்டா உனக்கு தடையே கிடையாது. போ, அது ஒரு ரயில்வேல வேலை செய்யற வீட்டுக்காரன் உனக்கு நல்ல பாஸ்போர்ட் அனுப்பிச்சுட்டுப்பா. உன்னை துட்டு வாங்கிட்டு வாட்டி வரும்போது கோயிலுக்கு சொல்லிக்கிறேன்.
அதுக்கு இல்லைங்க. இப்போ மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துலயும் குறை சொல்லி நிப்பாமா. ஹாஸ்பிட்டலுக்கு சைக்காலஜி டாக்டர்கிட்ட நீ வந்து ஆமா, ஏன்னா உன்னை மெண்டல் மாதிரி ஆக்கிடுவாங்க அவங்க. அதான் நீ மெண்டல் ஆகல, நீ தைரியமா இரு. அவங்க பார்த்தாதான் எனக்கு லூஸ் மாதிரி தெரியுது. இல்ல அப்படித்தான் தெரியும். இந்த இரண்டவன் கண்ணுக்கு மண்டலாம் பேயின்ற மாதிரி உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. அதனால உன்னை டாக்டர் கிட்ட இட்டு பாப்பா. நீ என்ன சொல்லு, வாங்க வாங்க நான் தான் உங்களை இட்டு போகணும்னு சொல்லிடு. அதனால யாரை கண்டும் பயப்படக்கூடாது. ஊரு அப்படிப்பட்ட இவர ராமகிருஷ்ண பரமஹம்சரை இந்த ஆன்மீகத்துல போய் பேதி நிக்கவே இல்லை. அவருக்கு அவருடைய நிலையை பார்த்து எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச போச்சு, அந்த ஆளுக்கு அந்த ஆள் பின்னாடி ஞானின்னு சுத்துறான். எல்லா காலகட்டத்திலும் எல்லா மகானையும் குறை சொன்னான், நம்மள சொல்ல மாட்டாங்களா? அதனால நீ அதெல்லாம் நீ போற பாதை உனக்கு மனசுக்கு உறுதியா இருந்ததுன்னா யார் எது வேணா சொல்லிட்டு நான் போற பாதை போய் நேர்பன் போ. இந்த துக்காராமன் ஒருத்தர் இருந்தாரு, பெருமாள் பக்தர். அவரை என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நீ சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளுங்க, அவர் என்ன சொல்லிட்டாங்க, நல்ல மொட்டை கிட்ட லாச்சு கழுது மேல உட்கார வச்சு இந்த இருக்கிற காய்கறியெல்லாம் ஒரு மாலை மாதிரி அவருக்கு போட்டு அனுப்புறாங்க. அவர் பொண்டாட்டி பார்க்குது, வயிறு எரிஞ்சு அழுவுது. என்னங்க இந்த மாதிரிலாம் கோலம் பண்ணி உங்களை அனுப்புகிறாங்களே அப்படின்னு அவங்க சம்சாரம் அழுதுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு அவங்க சம்சாரத்துக்கிட்ட, நான் நினச்சேன் நம்ம கல்யாணத்தை குதிரை மேலே ஊர்வலம் வரலான்னு, நம்மக்கிட்ட வசதி இல்லை, அவங்களே செலவு பண்ணி கழுது மேலேயான அமைச்சிருக்கிறாங்க. என்ன காய்கறி வாங்க கூட நமக்கு துட்டு இல்லை, அதை மாலையை போட்டு வச்சு குழம்பு வையினாரு. அந்த மாதிரி போனி. தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் என்ன ஐயா வேறுபாடு? தெய்வ சக்தி பொறுமையாக வேலை செய்யும், தீய சக்தி அவசரமாக வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது, அரசன் அன்றைய கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்ல. அதனால் தெய்வ சக்தி நிதானமாக இருக்கும், காத்து இருக்கும், சமயம் பார்த்துக்கணும். தீய சக்தி அப்போவே செய்யணும்னு விரும்புவோம். தெய்வ சக்தி நிதானமாக பார்த்து நிரந்தரமாக அழிச்சிடும். ஆனால் தீய சக்தி நிரந்தரமாக அழிக்க முடியாது, அந்த நேரத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போயிடும். என்ன விஷயம், உன்னை என்ன பண்ணுச்சு? பின்ன தீய சக்தி பத்தி நீ ஏன் பேசுற? கடவுளை பத்தி தானே பேசணும். கோயில் பூசாரி, ஒரு கோவில் அம்மன் கோயில்ல பூசாரி, அம்மன் கோயில இருக்கட்டும், பெருமா கோயிலா இருக்கட்டும், தெய்வத்தை பத்தி தானே கேட்கணும். தீய சக்தியை பத்தி நீ பேசக்கூடாது, வர பக்தருங்க தான் பேசணும். ஏன்னா உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னு இருக்கிறியோ உனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியணும், கடவுள் தான் இருக்குது, வேற எல்லாம் இல்லைன்றது தான் தெரியணும். வரவங்க தான் குழப்பத்தில் வரும், அவங்களுக்கு தான் நீ சொல்லணும். நீயே போய் தீய சக்தி இருக்குதான்னு சொன்னா அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க? சொல்லு சாமி. ஒரு கோவிலில் ஒரு பூஜாரியா இருப்பான், சொல்லுங்க. பெருமா கோயிலில் சின்ன கோயிலாக இருக்கும் அது. ஆனால் அவன் திருப்பதிக்கு 10 வாட்டி போய் வருவான். அப்போ இவன் பண்ணுற பூஜை பொய் தானே? உண்மை, பொய் தானே பண்ணுறான். நீ ஒரு பூஜாரி ஆக்கும்போது நீ அந்த கடவுளை நம்பணும். நீ நம்பினா தான் அங்கே வரவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்கே நம்பிக்கை வரும் அவங்க வரவங்க மேலே? அதனால ஒரு பூசாரியாயிரு, நீ யாரா ஒன்றா இரு. தெய்வத்தை நம்பும் போது உலகத்தில் தெய்வம் மட்டும்தான்டா பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத. தீய சக்தி, காட்டேரி, முனேஸ்வரன், பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே அங்கே தெய்வ சக்தி கிட்ட நிற்காது. ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜுரம் வந்து போலியா, அந்த மாதிரி கதை அது. தெய்வ சக்தி நிரந்தரமாக படுக்க வச்சிடும். அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்தி எல்லாம் ஒன்றும் செல்லாது. தீய சக்தி இருக்குதுன்ற மனசுல ஏத்துக்கினீங்கன்னாவே தீய சக்தி வந்து செயலுக்கு புரியும். அதனால அது இல்ல, கடவுள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா கடவுள் இருக்கும். மனம் தான் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒருத்தன் ஒரு 12 மணிக்கு போறான், சரி ஐயா, இருட்டில் போடான்றான். போற வழியில ஒரு சுடுகாடு இருக்குது. அவன் போகும்போது அங்கே சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை. போகும்போது இவன் கற்பனை பண்ணின்னு போகிறான். சுடுகாட்டில் தாண்ட போகிறோமே அங்கே எத்தனை பேய் இருக்குமோ, எத்தனை முனேஸ்வர் இருக்குமோ, எத்தனை காட்டேர் இருக்குமோ, எத்தனை கன்னி பொண்ணு இருக்குமோ நினச்சின்னு போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான். அங்கே எதுவுமே இவனை பண்ணல, இவன் மனசை இவனை கொண்டு போச்சு. ஆனால் ஒருத்தன் பாரு நான் தாண்டா பேய அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் 50 வருஷம் உயிரோடு இருப்பான். எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு. இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது. அதனால நம்ம தெய்வ வழியில போறவன் தீயது இருந்தால் கூட அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம் பொருத்தக்கூடாது. அதுதான் ஆன்மீகவாதியினுடைய வேலையா இருக்கணும். அவனை பயம்படுத்தி துட்டு பறிக்கிற வேலையா இருக்கக்கூடாது. அப்போ இவனுக்கே இன்னும் தெய்வத்தை பத்தி தெரியலன்னு அர்த்தம்.
அந்த மாதிரி இருங்க. என் கேள்வி காரணம் என்னன்னு கேட்டிங்களா ஐயா, எங்கள் சித்தப்பா பையன் சின்ன வயசு, சரி, ஒரு 30-35 வயசு, 2 குழந்தைங்க. சரி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம். சரி, இது மாதிரி சொல்கிறேன், ஒரு ஆபத்து இருக்குது, அதை வந்து கொஞ்சம் பயம்பத்திரமா இருக்கேன். கேட்கல அவன், குடியில் போய் வீழ்ந்து. சொன்னது ஆபத்துக்குதுன்னு? நான் தான். சரி, அது கேட்காம குடியில் போய் குடிச்சிட்டு போய் பைக்கில் வீழ்ந்து ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு. இதை அவனுக்கு போய் பைக்கில் வந்து செத்து போகிறான், காரில் குடும்பத்தோடு போய் செத்து போட்டான். டாட்டா பொண்ணை வந்து பெங்களூர் இடம் வாங்கி வந்து ஃப்ளைட் இறங்கும்போது மாட்டின்னு செத்து போட்டான்னு என்ன பண்ணுறது? நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கோவில் அதெல்லாம் மரணத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது. நீ சொல்கிறது நான் சொல்லணும். இப்போ நீ எல்லாருக்கும் சொல்லலாம் ஊரில் புள்ள போய் ஏன் இந்த கொம்பனாலே முடியாது, நம்ம சொல்கிறதுலாம் நடந்துடாது. ஊரில் போய் இந்த ஊர்லாம் செத்து போன நான் வண்டி தான் இருக்கணும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம். செத்து போகிறான் பாரு, முடியாது. அவனுக்கு நேரம் வந்தால் தான் அவன் சாவான். நேரம் வராது எவனாலையும் வண்டியே ஏறிச்சின்னா கூட சாக மாட்டான். விதியை வளரும். விதி தான் முடிவு, விதி தான் வாழ்வு. விதியை வெல்ல முடியாது. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் வெண்ணவன் கிடையாது. முடியாது. யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உனக்கு தெரிஞ்சா சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை கேட்குறேன். கடவுளை தவிர மற்ற ஜீவராசிகளால் விதியை வெல்ல முடியாது. விதியை வெண்ணுட்டா மரணத்தை வெண்ணவாவன். மகான்கள் கூட மரணத்தை வெண்ணன்றாங்கல்ல, மரணத்தை வெண்ண இங்கே தானே இருக்கணும். எங்கே போனா, எங்கே பாப்பனா? நிறைய பேர் சொல்லிங்கிறாங்க மரணத்தை ஜெயிச்சுட்டேங்க நான். எங்கே ஜெயிச்சிட, எங்கே போனேன்? இங்கே தானே இருக்கணும். என்றும் 16 மார்கண்டனை இங்கே இல்லையா? இல்லை. அதனால பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த விதி எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது, ஏதோ ஒரு காரணம். அதனால் மரணம் வரும். முருக பக்தன் ஒருத்தன், ஒரே புள்ள, ரொம்ப கடவுள் பக்தி. தண்ணி வாங்கிட்டு வரத்துக்கு இங்கே விக்கிலன்ட்டு பாண்டிச்சேரிக்கு போனானுங்க. மோட்டர் பைக்கில் போய் 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, செத்து போட்டான். கண்டபடி முருகனை திட்டுறான். முருகன் போய் சாராயம் வாங்கின சொன்னானா சொல்லு. அதனால இப்போ நீ சொல்லி செத்து போட்டா தீய சக்தி வந்து கொண்டு பிடிச்சால. அவன் விதி முடிஞ்சு போச்சு. நீ சொன்னதால் அவன் சாவல. நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணி நீ உன்னை ஏமாத்திக்காத. அதனால அதெல்லாம் சும்மா கற்பனை கதை. சரி. 20 வயசுல உபதேசம் வாங்கலாமா? 20 வயசாவது. 15 வயசுல வாங்கணும். வாங்கினாக்கா 35 வயசுல அவன் ஆன்மீகவாதியா மாறுவான். என் மூத்த மகனை கூப்பிட்டு வந்திருக்கேன். அது யார் ஒன்னா இருக்கட்டுங்க. 15 வயசுல இருந்து உபதேசம் வாங்கலாம். அதுல உண்மையான பற்று இருந்தா. அப்பா சொன்னதால நான் உபதேசம் வாங்கினேன், அம்மா சொன்னதால வாங்கினேன், ஃப்ரெண்டு சொன்னதால வாங்கினன்றவனுக்கு அது செல்லுபடி ஆகாது. அவன் மனசுக்கு வந்து அது ஆன்மீகத்தை அதான் அப்படி போறவனுக்கு தான் இது செல்லும். சரி, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு